எவ்வளவு கூட்டம் கூட்டமா கப்பி மீன் குட்டிகள் படையெடுத்து போகுது பாருங்களேன். என்கிட்ட ஒரே ஒரு ஜோடி ஜாப்பனீஸ் ப்ளூ கப்பி மீன்கள் இருந்துச்சு. இந்த மீன்கள் கண்டிப்பாக என் மேலே செம கோவத்தில் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜப்பான் ப்ளூ கப்பிக்கு நான் ஒழுங்காக ஒரு டப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவே இல்லை. என்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டப்பை தான் இந்த மீனுக்காக அலோகேட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக ஃபுட்டும் போடலை. சரி, ஃபுட்டு தான் போடலன்னா வாரத்துக்கு ஒருக்கா எல்லா மீன் தொட்டிலையும் தண்ணி சேஞ்ச் பண்ணுவேன். இந்த டப்பில் இது வரைக்கும் நான் தண்ணியும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஜாப்பனீஸ் ப்ளூ கப்பி மீன்கள் என் மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்காம கூட்டம் கூட்டமாக குட்டிகளை அள்ளி கொடுத்துருக்குது இந்த கப்பி மீன்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் குட்டிகள் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கப்பி மீனை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் செட்டப்புக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டப்பே போதுமானது. அதிலேயே அவங்க ப்ரீட் பண்ணி குட்டிகள் போட்டுருவாங்க. ஆனால் குட்டிகள் பெரிய மீனாக வளர்றதுக்கு இதை க்ரோயிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோயிங் ஸ்டேஜில் பெரிய தொட்டியில் நம்ம போட்டோம்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். எவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு ஸ்விம்மிங் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியாகவும் எக்ஸ்ட்ரா லாங் லைஃபாகவும் இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் குட்டிகள் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி நம்ம புதுசாக ஒரு டப்புக்கு மாற்றுறோம். இப்போ இந்த குட்டிகளை போடுறதுக்காக புதுசாக ஒரு டேங்கை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டேங்க்ல கொஞ்சம் கப்பி கிராஸையும் போட்டுக்கிட்டு ப்ளூ மெடிசனை ஒரு 4-5 ட்ராப்பையும் விட்டுருக்கோம். ஏன்னா புது தண்ணி இல்லையா, புது தண்ணியில் எப்போவுமே மீனை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ ஜாப்பனீஸ் ப்ளூவோட பேரன் கப்பியை மறுபடியும் அதே பழைய டப்பில் விட போகிறோம். எதுக்கு? மறுபடியும் ப்ரீடிங்க்கு தான். ஃப்ரைஸை எல்லாத்தையும் ஸ்லோவாக எடுத்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா 70க்கு மேலே ஃப்ரைஸ் ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையும் மெதுவா எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம டேங்குக்குள்ள வச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு ஃப்ரைஸும் போட்டி போட்டுக்கிட்டு வெளியே வந்து அதோட புது வீடை சுத்தி பார்க்க ஆரம்பிக்குது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் 70 குட்டிகளும் வெளியே வந்துடுச்சு, ஒரே ஒரு குட்டியை தவிர. அந்த ஒரு குட்டியும் வெளியே தள்ளி நம்ம கிளாஸை வெளியே எடுத்தாச்சு. கப்பி மீன்களை பொறுத்த வரைக்கும் அது மேலே டேரெக்டாக சன்லைட் படக்கூடாது. சன்லைட் பட்டால் அந்த கப்பி மீனுக்கு அது நல்லது கிடையாது. அதனால 95% இந்த டேங்கை நம்ம கார்ட்போர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த சின்ன கேப் வழியாக பாருங்களேன், கப்பீஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக அவங்களோட புது வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு. இந்த வாட்டி நமக்கு ப்ரீடிங்கில் 70க்கு மேலே குட்டிகள் கிடச்சிருக்கு. இதே ஜாப்பனீஸ் ப்ளூ பேரண்ட்ஸை நம்ம மறுபடியும் ப்ரீடிங் விட்டுருக்கோம் இல்லையா, அடுத்த வாட்டி 70க்கு அதிகமாக மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. பல வெரைட்டி கப்பி மீன்கள் தொடர்பாக நம்ம பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.